Hi students, last classல நம்ம ட்ரக்கீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ட்ரக்கீட் அப்படின்றது என்ன அப்படின்றத ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 types of cells. ஓகேவா? ஸோ சைலம் அப்படின்ற அந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ 4 டைப்பாக டிவைட் ஆகிருக்கு. 4 டைப் ஆஃப் செல்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ சைலம் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து ட்ரக்கியா. ஓகேவா? சாரி, ட்ரக்கீட்ஸ். செகண்ட் வெசல்ஸ் ஆர் ட்ரக்கியே. தேர்டு சைலம் பேரன்கைமா. ஃபோர்த் ஒன் சைலம் ஃபைபர். ஓகேவா? ஸோ இதில் போன கிளாஸில் நம்ம ட்ரக்கீட்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ட்ரக்கீட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த 3ஐயும் பார்த்துடலாம். சரியாம்மா? ஓகே, லிசன் பண்ணுங்கள். வெசல்ஸ் ஆர் ட்ரக்கியே. ஓகேவா? வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ட்ரக்கியே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஸோ வெசல்ஸ் அப்படின்றது என்ன? வெசல்ஸ் அப்படின்றது ட்ரக்கியா மாதிரி தான் இருக்கும். வெசல்ஸ் அப்படின்றது ட்ரக்கியாஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ட்ரக்கீட் மாதிரி தாங்க இருக்கும் வெசல்ஸ் அப்படின்றது. பட் இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். நம்ம வீட்டில் வெசல்ஸ் அப்படின்னா பாத்திரம்லாம் இருக்குல்லப்பா, அது மாதிரி ஒரு ஷேப்பில் இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படி இருக்கும். ஓகேவா? ரைட். வெசல்ஸ் ஆர் ட்ரக்கியே அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வெசல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுவும் எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இதுவும் டெட்டு தான். தே ஆர் டெட் செல்ஸ் தான். ஃபார்ம்டு ஃப்ரம் நேரோ வெசல் எலிமெண்ட் பிளேஸ்ட் எண்ட் டு எண்ட். ஓகேவா? ஸோ அதாவது இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, முன்ன சொன்ன ட்ரக்கியில் சொன்ன மாதிரி தான். ஒரு வெசல், அதுக்கு மேலே இன்னொரு வெசல், அதுக்கு மேலே இன்னொரு வெசல், ஒரு இந்த எண்டுலேருந்து ரூட்லேருந்து ஷூட்டோட டிப் வரைக்கும் எண்டு டு எண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே. தே ஆர் பர்ஃபரேட்டட் அட். ஓகேவா? பர்ஃபரேஷன் அப்படின்னா சின்ன சின்ன ஓட்டைகள். ஓகேவா? தே ஆர் பர்ஃபரேட்டட் அட் எண்டு வால்ஸ். ஓகேவா? ஸோ எண்டு வால்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குமாமா? சின்ன சின்ன ஓட்டைகள். ஓகேவா? தண்ணி ஒரு ட்ரக்கியிலேருந்து இன்னொரு ட்ரக்கிக்கு தண்ணி போகணும். அப்போ இந்த இடத்துல எண்டு வால்ஸில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். ஓகேவா? சரியா? எஸ். இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, த லியூமன் இஸ் வைடர் தென் ட்ரக்கீட்ஸ். ஓகேவா? பாருங்கள் கண்ணு, இந்த ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் இது எல்லாமே ட்ரக்கியாஸ் மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இந்த ட்ரக்கியா மாதிரி தான் எல்லாமே இதை பார்த்துருக்கோம். பட் இந்த ஒரு பாயிண்ட் வந்து வெசல்ஸ்க்கு மட்டும் ஒரு ஐடென்டிக்கலான பாயிண்ட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது லியூமன் இஸ் வைடர் தென் ட்ரக்கீட். ஓகேவா? இந்த லியூமன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கீடை விட வைடராக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா? என்னது அது லியூமன் அப்படின்னா, இப்போ ஒரு செல் இருக்குன்னு, இது ஆக்சுவலாக ட்ரக்கீட்ஸ் தான். ஓகேவா? ட்ரக்கீடோட செல், ஃபஸ்ட்டு டைப்பான ட்ரக்கீடோட செல். இப்போ ஒரு செல் இருக்குது, இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு செல் இருக்குது. இது எலாங்கேட்டட் செல்ஸ் தான். ஓகேவா? இதுதான் லியூமன். ஓகேவா? இதுதான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, லியூமன். இந்த பகுதியை இந்த கேப், இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்குல்லப்பா, அதுதான் லியூமன். ஓகேவா? உள்ளே இருக்கக்கூடிய செல் ஸ்பேஸை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, லியூமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அப்போது இந்த ட்ரக்கீட்ஸுக்கும் ட்ரக்கியாக்கும், அதாவது வெசலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேக்ஸிமம் மோரார்லெஸ் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். பட் ஒரே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ட்ரக்கி, அதாவது அதோட இந்த வெசல்ஸ் ஆர் ட்ரக்கியோட லியூமன் வைடர் தென் ட்ரக்கீட்ஸ். ஓகேவா? இது பெருசாக இருக்கும், இங்கே சின்னதாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். Due to the dissolution of entire cell wall, the single pore is formed at the perforation plate. ஓகேவா? ஸோ dissolution of entire cell wall அப்படின்னா என்னக்கண்ணு? ஸோ நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை, நம்ம வடிகட்டி இது என்னம்மா, ஜலிக்கிற அந்த ஜல்லடை இருக்குல்ல கண்ணு, அந்த ஜல்லடை இப்படி ஜலிச்சிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அது யூஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன நடக்கும்? அந்த ஜல்லடையில் இருக்கிற நார்மல் சைஸ் ஓட்டையை விட பெரிய ஓட்டை ஆகிடும். கவனிச்சிருக்கீங்களா? ஓகேவா? பெரிய ஓட்டை ஆகிடும்.
அப்புறம் 2-3 இடத்துல அந்த வாட்டர் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வீட்டில் அம்மா தூக்கி போட்டுருவாங்க. ஓகே இது வேஸ்ட்டு ஜல்லடை வேஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 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 வெசல் அப்படின்றதுல ஓகேவா? இது ஒரு வெசல் அப்படின்னா இது உங்களுக்கு வெசலோட ஆக்சுவலாக வெசலோட டயக்ராம் நம்ம புக்கில் இல்லை, பார்த்துருவோம். வெசல்ஸோட டயக்ராம் ஓகே பாருங்க கண்ணு, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க கண்ணு, திஸ் இஸ் ட்ரக்கீடு. இங்கே பாரு ட்ரக்கீட்ஸ், நல்லா கவனி. திஸ் இஸ் ட்ரக்கீட், இது வந்து ட்ரக்கீடு. பட் இது பாருங்கள் வெசல். ஓகேவா? அந்த லியூமன் பாருங்க கண்ணு, இந்த லியூமன் அதாவது வெசலோட லியூமன் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும். இந்த ட்ரக்கீடோட லியூமன் அப்படி கிடையாது. இதுவும் எலாங்கேட்டட் தான். பாருங்கள் நல்லா கவனி, இதுவும் எலாங்கேட்டட் தான், இதுவும் எலாங்கேட்டட் தான். பாருங்கள் இதுவும் எலாங்கேட்டட் தான், இதுவும் எலாங்கேட்டட் தான். பட் இதோட அகலம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. சரியா? புரியுதா? ஸோ இதில் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், கவனி ஒரு நிமிஷம். இங்கே ஒரு வெசல் இருக்குப்பா, இதுக்கு மேலே ஒரு வெசல் இருக்குது. கவனி, இங்கே ஒரு வெசல் வச்சுருக்காங்க, அதாவது இங்கே ஒரு வெசல் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வெசல் இருக்குது பாருங்கள், காம்பேக்டாக மேலே அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு வெசல், இங்கே ஒரு வெசல். ஓகேவா? ஸோ பெர்ஃபரேஷன் பிளேட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பர்ஃபரேஷன் பிளேட்டு இங்கே அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த பர்ஃபரேஷன் பிளேட்டை பாருங்கள், ஜல்லடை அந்த மாதிரி இருக்கும் ஓட்டைகள். இந்த ஓட்டைக்குள்ளே தான் இந்த வெசல்லேருந்து இந்த வெசலுக்கு வாட்டர் போகும், இங்கேருந்து அடுத்த வெசலுக்கு வாட்டர் போகும். புரியுதா? ஓகே. இன்னொரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன் மிஸ்ஸு. மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் ஓகேவா சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் இருக்குமா. ஃபஸ்ட்டு முன்னே சொல்லிட்டு இருந்தேன்ல மிஸ், நம்ம வீட்டில் அம்மா ஜல்லடை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜல்லடை வந்து இந்த ஓட்டைகள் பெருசாகிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல வாட்டர் போக போக ஓகேவா, ஸோ தண்ணி வந்து இதில் வாட்டர் அப்படியே ட்ராவல் ஆக ஓகேவா போயிட்டே இருக்கும். எப்போ எனி டைமு தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு சர்டைன் ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த பர்ஃபரேஷன் பிளேண்டர்ஸ் இதில் இருக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல் வால் எல்லாம் என்ன ஆகிடும், எல்லாமே ஒரே பெரிய ஓட்டையாக மாறிடும். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்ன ஆகிடும், ஒரு பெரிய ஓட்டையாக மாறி அப்படி நிற்கும், இவ்வளோ பெரிய ஓட்டையாக ஆகிடும். ஓகேவா? அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் எங்கே இருக்கும் அப்படின்னா மேஞ்சிஃபெராவில் இருக்குமாமா. ஓகேவா? புரியுதம்மா? சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் எங்கே இருக்கும் அப்படின்னா மேஞ்சிஃபெராவில் இருக்கும். மேஞ்சிஃபெராவில் சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் மிஸ் டைப் பண்ணிகிட்ருக்கேன், அது வருதான்னு பார்க்கலாம். மேங்கோ ஃப்ரூட் தான் வருது. சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட்
ஓகே, மேஞ்சிஃபெரால சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லைம்மா எக்ஸாக்டாக அதில் வரமாட்டேங்குது. வரும், கண்டிப்பாக இருக்கும். பட் டைம் பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு டைம் வேணுமே. ஓகே, டன், எடுத்துட்டேன் மிஸ். லிசன் பண்ணுங்க கண்ணு. ஸோ இதில் சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் பாருங்கள். மேஞ்சிஃபெரால சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் இருக்காமா பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரக்கீடாமா. லெசன் பண்ணுங்கன்னு. ட்ரக்கீட், ஏ வந்து ட்ரக்கீட். திஸ் இஸ் ஏ டயக்ராம், திஸ் இஸ் ட்ரக்கீட். ஓகேவா, இது இருக்கட்டும், இது ஓகே. இது வந்து வெசல். கவனிங்க, இங்கே பாரு, இது வந்து ட்ரக்கீடு. ஏ டயக்ராம் வந்து ட்ரக்கீடு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த பி டயக்ராம் அண்ட் சி டயக்ராம் வெசல். ஓகேவா, உங்களுக்கு தெரியும் ட்ரக்கீடை விட வெசல் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபரேஷன் பிளேட் பாருங்கள் கண்ணு. இங்கே மேலே இருக்கிறது பர்ஃபரேஷன் பிளேட்ஸ், அதாவது ஓட்டைகள். சரியா, இது இருக்கட்டும். இதில் பாருங்கள் கண்ணு, இந்த வெசலில் அதாவது மேஞ்சிஃபெராவில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் இருக்காமா. கவனிங்க, இதை பாருங்கள். ஏதோ மேஞ்சிஃபெராவில் பர்டிகுலராக போட்டிருக்காங்க சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் அப்படின்னு. இங்கே பாருங்கள் கண்ணு, அடுத்தது நம்ம பார்ப்போம். லிரியோடென்ட்ரான் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட் இருக்குது. ஓகேவா, லிரியோடென்ட்ரான் அப்படின்ற பிளான்ட்டில் மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட் இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரே ஒரு பிளேட், ஒரே ஒரு ஓட்டை, பெரிய ஓட்டை, சின்ன சின்ன ஓட்டையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓகேவா, அதில் வந்து அந்த வாட்டர் ட்ராவல் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓட்டை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதாவது எல்லாமே சேர்ந்து ஒரே ஓட்டையாக மாறிடுச்சு. அதனால் இதை வந்து சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட்டுன்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா நம்ம மேங்கோ ட்ரீயில் இருக்குது. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட். என்ன மிஸ் அது மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட்டு? ஓகேவா, எப்படி சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் இருக்குமோ அதே போல் மல்டிபிள் பர்ஃபரேஷன், அதாவது நிறைய ஓட்டைகள். ஓகேவா, அதாவது மல்டிபிள் அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்லலாம், எங்கள் ஃபஸ்ட்டே மல்டிபிள் பர்ஃபரேஷன் மாதிரி தான் இருக்குது. இல்லை, சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்திருக்கும். வாட்டர் ட்ராவல் ஆகி அதோட ஒரிஜினல் அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகி ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 ஓட்டை அல்லது 25 ஓட்டை இருக்குது அப்படின்னா அந்த வாட்டர் ட்ராவல் பண்ணுறது மூலமாக அதெல்லாம் அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 வரைக்கும் அந்த ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட் உங்களுக்கு புரியும். சரியா, மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் அந்த 20-25 ஹோல்ஸும் ஒரே ஹோலாக மாறிடுச்சு. அது என்னது மேஞ்சிஃபெரா இண்டிகா சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட். ஓகேவா, லிரியோடென்ட்ரான் மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ வாங்க லெசனுக்கு. இது என்னம்மா மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட் சொன்னேன் மிஸ்ஸு, அது லிரியோடென்ட்ரான். ஓகே, டன். அடுத்தது பாருங்கள் கண்ணு, த செகண்டரி வால் திக்கனிங். ஓகே, த செகண்டரி வால் திக்கனிங் ஆஃப் வெசல்ஸ் ஆர், அதாவது செகண்டரி வால் திக்கனிங்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க கண்ணு. ஸோ செகண்டரி வால் திக்கனிங் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்லப்பா. செகண்டரி அதாவது அந்த லிக்னின் அப்படின்ற அந்த பிக்மெண்ட், அந்த செல் வால் மெட்டீரியல் படிகிறனால திக்கனிங்ஸ் வந்து ஒரு 4-5 வகையான திக்கனிங்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, அது என்னென்ன திக்கனிங்கு? ஆனுலாராக அதாவது ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆனுலார், நமக்கு ஸ்ப்ரிங் மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பைரல், அப்படிலாம் பார்த்தோம்ல. ஸ்கேலரிஃபார்ம், ரெட்டிகுலேட், பித்தர்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 டைப்பு. அதே மாதிரி தான். ஓகேவா, சேம் டு சேம். ஓகேவா, சேம் அஸ் ட்ரக்கீட் வெசலும். ஓகேவா, இந்த வெசல்லையும் ஆனுலார், ஸ்பைரல், ஸ்கேலரிஃபார்ம், ரெட்டிகுலேட் ஆர் பிட்டர்ட்.
ஓகேவா. இந்த மாதிரி அந்த திக்கனிங் வந்து அந்த டிசைன் ஓகேவா, அதோட வாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால் மெட்டீரியல் வந்து டெபாசிட் ஆகிறது இந்தந்த விதத்துலலாம் எப்படி நம்ம ட்ரக்கீட்ஸில் பார்த்தோமோ அது மாதிரி தான் இந்த ட்ரக்கியிலையும் அதாவது வெசல்லையும். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்கள் கண்ணு, வெசல்ஸ் அப்படின்றது ஓகேவா. இது வரைக்கும் நம்ம வெசல்ஸை பற்றி பார்த்துட்டோம். மோரார்லெஸ் ட்ரக்கீட் மாதிரி தான் வெசலும் ஓகேவா. ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. எஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெசல்ஸ் வந்து இப்போ எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா. இது வரைக்கும் வெசல்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும், என்ன பண்ணோம் அப்படின்றத, எந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்றதை பார்த்தோம். நாவ் எந்த பிளான்ட்டில் வெசல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அவ்வளோதான். வெசல்ஸ் ஆர் சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஓகேவா. ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் போக்கும் தாவரங்கள், அதில் வெசல்ஸ் வந்து சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் ஓகேவா. அதுதான் மிக முக்கியமான வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் ஓகேவா. புரியுதா? ஏன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் மட்டும்தான்ப்பா வெசல்ஸ் இருக்குது. ஒரு சில ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் இருக்கும், பட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் எல்லா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லேயும் வெசல்ஸ் இருக்குது. மற்ற எந்த வாஸ்குலார் பிளான்ட் அதாவது டெரிடோஃபைட்ஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வெசல் கிடையாது ஓகேவா. எஸ். அடுத்தது பாருங்கள், ஆப்சண்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அண்டு ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஓகேவா. டெரிடோஃபைட் தாவரங்களிலும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களிலும் வெசல்ஸ் அப்படின்றது ஆப்சண்ட் ஓகேவா. எஸ். பட் ஜிம்னோஸ்பெர்மில் ஒரு பிளான்ட்டில் மட்டும் இருக்குது, நீட்டம் அப்படின்ற பிளான்ட்டில் மட்டும் ஓகேவா. நம்ம 8th நம்ம படிச்சிருப்போம் நீட்டம் அப்படின்னு ஒரு பிளான்ட் ஓகேவா. ஸோ வெசலை ஜிம்னோஸ்பெர்மில் நீட்டம் அப்படின்ற அந்த பிளான்ட்டில் மட்டும் இருக்குது ஓகேவா. மற்ற எந்த ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்லேயும் வெசல் கிடையாது. ஒன்லி இட் இஸ் அன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், அவ்வளோதான் ஓகேவா. ரைட். த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் கண்டக்டிங் வாட்டர் அண்ட் மினரல், அப்புறம் ஆல்சோ ஆஃபர்ஸ் மெக்கானிக்கல் டிஷ்யூ, ஏன்னா டெட் இது ஓகேவா. இது முக்கியமான வேலை, வாட்டரையும் மினரல் சால்ட்டையும் கண்டக்ட் பண்ணக்கூடிய வேலை தான் இதோட. இன்னொரு வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். தட்ஸ் ஆல் ஓகேவா. எஸ். இதுதாங்கன்னு வெசல்ஸு ஓகேவா. ஸோ இந்த வெசல் அப்படின்றது கொஞ்சம் முக்கியமான கொஷின், வெசலும் தான் சரியா. 5 மார்க்ஸில் அதாவது பிக் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா வெசல்ஸை வந்து இது என்னம்மா சைலமோட இந்த காம்பனன்ட், இந்த சைலம் எலமெண்ட் ஃபுல்லாக கேட்பாங்க. இதில் 5 மார்க்ஸில் சைலம் எலமெண்ட் எல்லாமே வரும். அப்போ நீங்கள் வந்து ட்ரக்கீட்ஸு, ட்ரக்கியா, அப்புறம் சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபரை பற்றி எல்லாமே நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் ஓகேவா. இது வந்து பெரிய கொஷின்ஸில் சரியா. இன்கேஸ் இந்த கொஷினில் பெரிய கொஷின் எடுக்க முடியல, ஒரு சின்ன கொஷின் தான் எடுக்க முடியுதுன்ற சூழ்நிலைக்கு வந்தாங்கன்னா கம்பல்சரி ட்ரக்கீட்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வெசல்ஸும் அதே மாதிரி தான், ட்ரக்கீட்ஸும் வெசல்ஸும் இம்பார்ட்டன்ட் எப்பயுமே. அதாவது இது சைலம் எலமெண்ட்டே ரொம்ப முக்கியமான கொஷின். அதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டும் ஓகேவா. இதை தனியாகவும் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேவா. பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே. சைலம் எலமெண்ட்டில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் சைலம் ஃபைபர் ஓகேவா. ஸோ பார்க்கலாமா. The fiber of sclerenchyma associated with xylem is known as xylem fiber ஓகேவா. அதாவது சைலம் ஃபைபர் அப்படின்றது இது எதோட டைப்பு கண்ணு, ஸ்க்ளீரன்கைமாவோட டைப் அப்படி தானே. அப்போ சைலம் ஃபைபர் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா ஃபைபர் வந்து இந்த சைலம் எலமெண்ட்டோட அசோசியேட் ஆகியிருந்துச்சுன்னா, சைலம் எலமெண்ட்டோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம சைலம் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. நல்ல கவனி. த ஃபைபர் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா, நம்ம ஸ்க்ளீரன்கைமாவோட ஃபைபர், த ஃபைபர் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா அசோசியேட் வித் சைலத்தோடு அசோசியேட் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சைலம் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. ஓகே. சைலம் ஃபைபர் அப்படின்றது இந்த ஸ்க்ளீரன்கைமா என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அதே கேரக்டர் தாங்க இங்கே வந்துடும் ஓகேவா. இந்த சைலம் ஃபைபர் அதாவது இந்த ஸ்க்ளீரன்கைமா ஃபைபர் இருக்குல்லப்பா, அது வந்து டெட்டு ஓகேவா. ஹாவ் லிக்னிஃபைடு வாலு, நம்ம இந்த ஃபைபரில் அதோட கேரக்டர்ஸ் படித்தோம்ல அது அப்படியே இங்கே வந்துடும் அவ்வளோதான். வித் நேரோ லியூமன் கம்மி, they cannot conduct water. ஏன்னா இது வந்து ஃபைபர், அதாவது அதனால் வாட்டர் கண்டக்ட் பண்ண முடியாது ஓகேவா. பட் பீயிங் ஸ்ட்ராங்கர் ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஓகேவா. ஸோ
ஜைலம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்க்ளீரன்கைமா ஃபைபரால் தண்ணியை கடத்த முடியாது. ஓகேவா? ஜைலமோடு இருக்கக்கூடியதெல்லாம் வாட்டரை கண்டக்ட் பண்ணணும், பட் இதால் தண்ணியை கடத்த முடியாது. பட் இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, இந்த மிச்சம் 3 வாட்டரை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல கண்ணு, இந்த மீதி 3 வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணும். இது ரெண்டும் மெயினாக செய்யும். ட்ரக்கிட்ஸ் மெயினாக பண்ணும், வெசல் மெயினாக பண்ணும். அப்புறம் பேரன்கைமா ஜைலம் பேரன்கைமாவும் வாட்டரை மெயினாக கண்டக்ட் பண்ணும் தான். ஓகேவா? இதுவும் அதோட வேலையும் கண்டக்ட் பண்ணுற வேலை தான். பட் இது வந்து கண்டக்ட் பண்ணாது. அப்போ 3 பேர் முக்கியமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல மெக்கானிக்கலாக. அதுக்காக இந்த ஜைலம் ஃபைபர் வந்து இருக்குது. ஓகேவா? they cannot conduct water. ஓகே, இதை பார்த்துட்டோம். they are present in both primary and secondary xylem. உங்களுக்கு தெரியும் நான் primary xylemனா என்னன்னு சொல்கிறேன். primary xylem அப்படின்றது formed from procambium, அது primary xylemனும், செகண்டரி சைலம் ஃபார்ம்டு ஃப்ரம் வாஸ்குலார் கேம்பியம், அது நம்ம செகண்டரி சைலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ ப்ரைமரி சைலம் வந்து ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம், செகண்டரி சைலம் ஃபார்ம்டு ஃப்ரம் வாஸ்குலார் கேம்பியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஜைலம் ஃபைபர் ஆல்சோ கால்டு லிப்ரிஃபார்ம் ஃபைபர். இது ஒரு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க். ஜைலம் ஃபைபரை ஆல்சோ கால்டு என்னன்னு சொல்கிறோம் நம்ம, லிப்ரிஃபார்ம் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. த ஃபைபர்ஸ் ஆர் abundantly found in many plants. எல்லா பிளான்ட்ஸ்லையும் நிறையா இருக்குது. occur in patches. ஓகேவா? பேட்சாக இருக்காமா, எல்லாம் கூட்டமாக இருக்கும். சரியா? in continuous band அண்டு சம்டைம்ஸ் சிங்கிளாக இருக்குமா among other cells. ஓகேவா? அதர் செல்ஸோட சிங்கிளாக கூட அரேஞ்ச் ஆகிருக்கலாம். பிட்வீன் ஃபைபர் அண்ட் நார்மல் ட்ரக்கீட்ஸ் they are maybe transitional forms which are neither typically fiber or not typically tracheids. ஓகேவா? லிசன்மா, அதாவது ஃபைபருக்கும் பிட்வீன் ஃபைபர் அண்டு நார்மல் ட்ரக்கீட்ஸ். ஓகேவா? ஸோ கிளியராக வரலையே. பிட்வீன் ஃபைபர் அண்டு நார்மல் ட்ரக்கீட்ஸு there are many transitional forms which are neither typically fiber nor typically tracheids. ஓகேவா? அதாவது ஃபைபருக்கும் ஃபைபருக்கும் கவனிமா, ஃபைபருக்கும் ட்ரக்கீட்ஸ்க்கும். ஓகேவா? இங்கே எங்கே ஃபைபர், நம்ம ஸ்க்ளீரன்கைமா ஃபைபர். இங்கே ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறது என்னது, மெயினான வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம ட்ரக்கீட்ஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு விஷயம் கவனி ஒரு நிமிஷம் கவனிச்சா தான் தெரியும். ஸோ ட்ரக்கீட்ஸ்க்கும் வெசலுக்கும் உனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ட்ரக்கீட்ஸ் வந்து ஓரளவுக்கு நார் மாதிரி இருக்கும். பட் வெசல் அப்படின்றது ட்ரக்கீடை விட கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இஸ் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரக்கீட்ஸ் அண்டு வெசலு. ஓகே, வெரி குட். பட் இந்த ட்ரக்கீட்ஸ்க்கும் ஃபைபரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் டிரான்சிஷனல் ஃபார்ம்ஸ். ஆமாம், அதாவது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? யோசிச்சு பாருங்கள், ஃபைபரும் அதே மாதிரி தான், ட்ரக்கீட்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கீட்க்கும் ஃபைபருக்கும் நடுவில், ஓகேவா, ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட் கேரக்டர் நிறைய இருக்குது. ஓகேவா? இதுவும் டெட்டு அதுவும் டெட்டு. அப்புறம் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபைபரோட ஸ்ட்ரக்சரும் எலாங்கேட்டடாக இருக்கும். அப்புறம் நேரோ லியூமன், இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கனாலும் எலாங்கேட்டடாக இருக்கும். இதுக்கும் அப்படி தான், நேரோ லியூமன் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இதுவும் டெட்டுன்னு சொல்லிட்டோமா? ஓகே. ஸோ இதில் அதாவது ஃபைபருக்கும் ட்ரக்கீட்ஸ்க்கும் நிறைய டிரான்சிஷனல், தட் மீன்ஸ் இன்டர்மீடியட் கேரக்டர் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ஃபைபர் ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு. ஓகேவா? சரியா? பாருங்கள், டிரான்சிஷனல் டைப்ஸ் ஆர் designated as a ஃபைபர் ட்ரக்கீட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபைபருக்கும் ட்ரக்கீட்ஸ்க்கும் ரெண்டுக்கும் நடுவில் நிறைய இன்டர்மீடியட் கேரக்டர் இருக்கிறனால இந்த ஃபைபரை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபைபர் ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே, டன். ஸோ பிட்ஸ் ஆஃப் ஃபைபர் ட்ரக்கீட்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் those of vessels. ஓகேவா? அண்ட் typically
ட்ரக்கிட்ஸ். ஓகே, கவனிங்க. பிட்ஸ் ஆஃப் ஃபைபர், அதாவது ஃபைபரோட பிட்ஸ் இருக்குல்லப்பா, இந்த அது பித்து இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்து இருக்குல்ல, பித் ஆஃப் ஃபைபர் ட்ரக்கிட்ஸ். அதாவது ஃபைபர் ட்ரக்கிடுன்றது எது? நம்மளோட ஃபைபர், என்னம்மா இது ஒழுங்கமே தெரிய மாட்டேங்குது, நம்மளோட ஜைலம் ஃபைபர். ஓகேவா, நம்மளோட ஜைலம் ஃபைபர். ஓகேவா, நல்ல கவனி. பிட்ஸ் ஆஃப் ஃபைபர் ட்ரக்கிட்ஸ். ஓகேவா, நம்மளோட ஜைலம் நம்மளோட ஜைலம் ஃபைபர், இந்த ஃபைபர் ஸ்க்ளீரன் கைமா ஃபைபர், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபைபர் ட்ரக்கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட பிட்ஸு, ஓகேவா, அதோட மேலே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் ஸ்மாலர் தென் வெசல்ஸ், அப்புறம் டிப்பிக்கலி ட்ரக்கிட்ஸ். ஓகேவா, கவனிங்க. ஸோ இந்த ஃபைபர், ஓகேவா, கவனி, ஃபைபரோட ட்ரக்கிட்ஸ் விச் மீன்ஸ் ஸ்க்ளீரன், அதாவது இந்த ஃபைபர் ட்ரக்கிடோட வாலில் இருக்கக்கூடிய, சுவரில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், நல்லா கவனி, அந்த ஓட்டைகள் வந்து எதை விடவும் ஸ்மால் அப்படிங்கிறாங்க? இந்த ட்ரக்கிட்ஸை விடவும், இந்த வெசலை விடவும், இதில் இருக்கக்கூடிய ஃபைபரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். சரியா? அகைன் ஒரு தடவை மிஸ் படிக்கிறேன். த பிட்ஸ் ஆஃப் ஃபைபர் ட்ரக்கிட்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் தோஸ் ஆஃப் வெசல்ஸ் அண்ட் டிப்பிக்கல் ட்ரக்கிட்ஸ். ஓகேவா, டைப்பிக்கல் ட்ரக்கிட்ஸ். ஓகேவா, அதாவது இந்த ட்ரக்கிட்ஸுக்கும் வெசலுக்கும் அந்த போர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதை விட? ஃபைபரை விட. தட்ஸ் ஆல். ஃபைபருக்கு குட்டியாக இருக்கும். தட்ஸ் ஆல். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஜைலம் ஃபைபர்னால் என்ன அழகாக புரிஞ்சுருப்பீங்க மேக்ஸிமம். ஜைலம் ஃபைபர், அதாவது ஸ்க்ளீரன் கைமாவோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஃபைபரை ஜைலம் ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது என்ன? இது டெட்டு, அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா, வேறு என்ன பார்த்தோம்? இதில் வந்து எப்படி லியூமன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மெக்கானிக்கல் டிஷ்யூ வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, தண்ணியை இது கண்டக்ட் பண்ண கிடையாது, பட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைபர் வந்து இந்த ஃபைபர் வந்து ட்ரக்கிட்ஸோட எல்லா கேரக்டரும் வச்சுருக்கனால ட்ரக்கிட்ஸ்க்கும் வெசலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படின்ற போது இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபைபர் ட்ரக்கியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, கடைசியாக பாயிண்டில் என்ன பார்த்தோம்? ட்ரக்கிட்ஸ்க்கும் வெசலுக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த செல்வாலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிட்ஸ் வந்து ஃபைபரை காட்டிலும் கொஞ்சம் பெருசு அப்படின்னு பார்த்தோம். தட்ஸ் ஆல். ஓகேவா, புரிஞ்சிருச்சாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது ஜைலம் பேரன்கைமா. ஓகேவா, ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளாஸ், தட் மீன்ஸ் சைலம் முடிஞ்சு. சரியா? ஓகே, என்னம்மா பார்க்குறோம்? ஜைலம் பேரன்கைமா. ஓகேவா, ஓகே. த பேரன்கைமா செல்ஸ் அசோசியேட் வித் த ஜைலம் ஆர் நோன் எஸ் சைலம் பேரன்கைமா. ஓகேவா, கவனி. பேரன்கைமா வந்து ஜைலமோட அசோசியேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, பேரன்கைமா செல்ஸ் அசோசியேட் வித் ஜைலம் அப்படின்னா அது ஜைலம் பேரன்கைமா. எப்படி நம்ம ஃபைபர் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா அசோசியேட் வித் ஜைலம், தட் இஸ் கால்டு ஜைலம் ஃபைபர் அப்படின்னு பார்த்தோமோ, அதே போல் த பேரன்கைமா செல்ஸ் அசோசியேட் வித் ஜைலம் ஆர் நோன் எஸ் சைலம் பேரன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. தீஸ் ஆர் ஒன்லி லிவிங் செல். ஓகேவா, ஸோ இந்த ஜைலம் காம்பனண்ட்லேயே, ஓகேவா, ஜைலம் காம்பனண்ட் என்னென்ன பாருங்கள்? ட்ரக்கிட்ஸ், வெசல்ஸ், ஜைலம் பேரன்கைமா அண்ட் ஜைலம் ஃபைபர். ஸோ இவங்க எல்லாத்துலேயும் 4 பேர்த்தில் யார் மட்டும்தான் லிவிங்கா? ஜைலம் பேரன்கைமா. இப்போ பார்க்குற நம்ம ஜைலம் பேரன்கைமா மட்டும்தான் லிவிங். ஏன்னா அது பேரன்கைமா லிவிங் டிஷ்யூன்னு தானே நம்ம பார்த்தோம். எஸ். ஓகே, கவனிங்கன்னு இவங்க எல்லாம் அமௌங் ஜைலம் எலமெண்ட் பேரன்கைமா ஒன்லி லிவிங். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். அதோட வால் எப்படி இருக்குங்கன்னு? த செல் வால் பேரன்கைமா, நார்மல் பேரன்கைமாவோட கேரக்டர் தான் இந்த கேரக்டருக்கு வரும். சரியா? த செல் வால் இஸ் தின்னாக இருக்கும் அண்ட் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகேவா, நம்மளோட நார்மல் பேரன்கைமா இஸ் தின் அண்ட் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா, the cell wall is thin and made up of cellulose. Okay, the parenchyma arranged longitudinally
along the long axis in the cell, அதனால் இது ஆக்சியல் பேரன்கைமான்னு சொல்கிறோம். சரியா? ஸோ பேரன்கைமா அப்படின்றது அரேஞ்ச்டு லாங்கிடியூனலியாமா. லாங்கிடியூனல்னால் எப்படி கண்ணு நேராக தானப்பா? ஸோ இப்படி இருக்கும் லாங்கிடியூனல். ஸோ நம்ம பேரன்கைமா இப்படி ஒன்றுக்கு மேலே அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? ஜைலம் எல்லாமே வாட்டர் கீழே ரூட்லேருந்து மேலே வரைக்கும் கடத்தணும். சரியா? அப்போ அங்கங்கே இப்படி ரவுண்டாவோ இல்லை பேட்சாவோ அரேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஒன்றுக்கு மேலே லாங்கிடியூனலாக அரேஞ்ச் ஆகிருக்கணும். அப்போ தான் சைலம் போகிற இடத்துக்கெல்லாம் இதாலையும் போக முடியும். ஓகேவா? ரைட். அப்போது கவனிங்க, பேரன்கைமா அப்படின்றது லாங்கிடியூனலாக அரேஞ்ச் ஆகிருக்குமாமா. ஓகேவா? அலாங் த ராங் ஆக்சஸ். ஓகேவா? லாங் ஆக்சஸோட கூட அதே மாதிரி லாங்கிடியூனலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் இது என்னென்னு சொல்கிறோம்? நம்ம ஆக்சியல் பேரன்கைமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் பாருங்கள். அதனால் இது ஆக்சியல் பேரன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா லாங்கிடியூனலாக அதோட ஆக்சஸ் எப்படி அச்சு மாதிரி ஒரு பிளான்ட்டில் அச்சு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி லாங்கிடியூனலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ஆக்சியல் பேரன்கைமா. ஓகே. ரே பேரன்கைமா இஸ் அரேஞ்ச்டு இன் ரே ரோஸ். ஓகே, ரேடியல் ரோஸ். ஓகேவா? ஆக்சியல் பேரன்கைமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ரேடியல் பேரன்கைமா. அப்போ ரேடியல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் கண்ணு? ஒரு ரவுண்டு இருக்கும். கவனி, ஒரு ரவுண்டு இருக்கும். சரியா? இப்போ ரவுண்டு அப்படின்னா இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது பிளான்ட் அப்படின்னா கவனி, இது ஒரு பிளான்ட் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது நான் முன்னே என்ன சொன்னேன்? லாங்கிடியூன் ஆக்சிஸ் பேரன்கைமா அப்படின்றது ஒன் அபோவ் த அதர் அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை லாங்கிடியூனல் பேரன்கைமா லாங்கிடியூனல் இதில் மேனரில் அரேஞ்ச் ஆகிருக்கனால அது ஆக்சிஸ் பேரன்கைமான்னு சொல்கிறோம். ஓகே. பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரேடியஸ் அப்படின்றது எதுக்குன்னு சொல்லுவோம்? ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பெரிஃபரி சைடு வரைக்கும் வரக்கூடிய அந்த ரவுண்டில் வரக்கூடிய அந்த போர்ஷனை நம்ம என்னென்னு இது இப்படி இருக்கிற அந்த கோடை என்னென்னு சொல்லுவோம்? ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். தட் இஸ் ரேடியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்படி தானே? ஓகே. அப்போ ஒரு பிளான்ட்டில் ஆக்சிஸில் இருக்குது, தட் இஸ் ஆக்சியல் பேரன்கைமா. பட் சம்டைம்ஸ் ஒரு பிளான்ட்டில் சைடில், ஓகேவா, ரேடியஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு ரவுண்டாக ஒரு பிளான்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ்லேயும் இப்படி போயிருக்குமா. ஓகேவா? பேரன்கைமா. ஓகேவா? ஸோ ஒரு இந்த டைல் டிசைனை சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? இதை விட்டுருங்க. இப்படி ஒரு பிளான்ட் அப்படின்னா அதோட இப்போ நம்ம ஒரு உட்டை ஒரு எடுத்து ஒரு கட் கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கட்டையவே ஒரு ரவுண்டாக கட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா இப்படி இந்த டிசைன் இருக்குல்ல கண்ணு, சும்மா இந்த டிசைன் சும்மா டைல்ஸோட டிசைனு. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ இதே மாதிரி தான் அந்த உட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேரன்கைமா இப்படியும், அதாவது கையை கவனி, இந்த மாதிரி ரேடியஸ் ஃபார்ம்லேயும் பேரன்கைமா இருக்குது. அதனால் இது என்னென்னு சொல்கிறோம்? நம்ம ரேடியஸ் பேரன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று லாங்கிடியூனல் பேரன்கைமா அப்படியே நேராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது லாங்கிடியூனல் மேனரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால ஆக்சிஸ் பேரன்கைமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியாப்பா? லாங்கிடியூனலுக்கும் ஆக்சிஸ் அதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லாங்கிடியூனல் சைடில் போச்சு அப்படின்னா, அதாவது நேராக போச்சு அப்படின்னா அது ஆக்சிஸ் பேரன்கைமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ரேடியஸ் ஃபார்மில் போச்சு அப்படின்னா, ஓகேவா, ரேடியல் பேரன்கைமா, அதாவது சைடில் இந்த மாதிரி போச்சு, நடுவுலேருந்து பெரிஃபரி சென்டருக்கு போச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரே பேரன்கைமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியாப்பா? ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். Secondary xylem consists of both axial and radial ray parenchyma. ஓகேவா? Secondary xylem formed from cambium. ஓகேவா? vascular cambium. Secondary xylem formed from vascular cambium. இது secondary xylem. In case primary xylem அப்படின்னா primary xylem ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பார்த்துக்கோ. primary xylem formed from procambium. ஓகேவா? அதை நம்ம primary xylem நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. சரி. இப்போ secondary xylemல பார்த்தீங்க அப்படின்னா secondary xylem formed from வாஸ்குலர் கேம்பியம் அதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரன்கைமாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சியல் பேரன்கைமாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரே பேரன்கைமாவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? போத் ஆக்சியல் அண்ட் ரே பேரன்கைமா.
சரியா கண்ணு? ஓகே டன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேரன்கைமாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேரன்கைமா அப்படின்றது வாட்டர் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ வாட்டர் கண்டக்ட் பண்ணக்கூடியது தான். அண்ட் ஆல்சோ ஜைலமோடு இருக்கிறனால பேரன்கைமா தண்ணியை கண்டக்ட் பண்ணுது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் பேரன்கைமாக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்குல்லப்பா, அதோட நேச்சுரல் கேரக்டர் அது என்ன செய்யும்? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். அதுதான் பேரன்கைமாவோட முக்கியமான ஃபங்க்ஷன். எதையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். ஏரை இல்லை வாட்டரை இல்லைன்னா எதையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். சரியா? ரைட். அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரன்கைமா ஸ்டோர் ஃபுட் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது பேரன்கைமா மெயினாக தண்ணியை ஜைலமோடு இருக்கிறனால பேரன்கைமா வாட்டரை கண்டக்ட் பண்ணுது. தட் இஸ் முதன்மையான பணி. ஓகேவா? ப்ரைமரி ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேரன்கைமாவோட நார்மலான ஒரு கேரக்டர் என்ன? எதையாவது ஸ்டோர் பண்ணும். அதனால் ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணிக்குது அங்கேயும். சரியா? ஓகேப்பா. ஸோ முடிஞ்சிச்சு. என்னது ஜைலம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். சரியா? என்னது பாருங்கள், ஜைலம் ட்ரக்கீட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், வெசல் அண்டு ட்ரக்கீனா என்னென்னு பார்த்தோம், ஜைலம் பேரன்கைமாவும் பார்த்துட்டோம், ஜைலம் ஃபைபர். ஓகேவா? ஸோ ஜைலமோட 4 எலமெண்ட்டும் நாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு ஃப்ளோயம் பார்க்கலாம். ஃப்ளோயமோட இதே மாதிரி ஃப்ளோயத்தோட எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ஒரே கிளாஸில் பார்த்தாலோ அல்லது ஒன்று புரிஞ்சிக்காமல் இன்னொன்று போனாலோ கண்டிப்பாக என்ன ஆகிடுவோம்? கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஏன்னா இதுலேயும் ஃப்ளோயம்லேயும் 4 எலமெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மோரலஸ் ஓரளவுக்கு ஒரு 10% கொஞ்சம் சேமாக வர மாதிரி தான் தெரியும். சரியா? அதனால் நீ வந்து என்ன செய்யணும்? ஜைலமை கம்பல்சரி நல்லா தரவு பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த வீடியோவை ஒரு 2 to 3 டைம்ஸோ அல்லது 2 டைம்ஸ் அட்லீஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. புரியுதா? ஓகேம்மா. ஜைலமில் தரவாயிரு. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ளோயம் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.